ஹாய் குட் ஈவினிங். பிளாக் போடலான்னு புதுசாக ஆரம்பிச்சு 3வது நாள் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பேச வரல தீமா. சபா இப்பவே கண்ணை கட்டுது. எப்படிதான் பண்ணுறது? அப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடு. எதுக்கு ஆர்டர் பண்ணி? வீட்டில் விலாக் நம்பர் 3. இன்னைக்கு காலையிலேருந்து வீடியோவே எடுக்கலை, ஈவினிங் தான் எடுக்கலான்ட்டு எடுத்துன்னு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. சரி காயெல்லாம் வாங்கலான்ட்டு அப்படியே நடந்து போயிட்டு பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு வாங்கிட்டு வரலான்னு போனோம். சின்ன சூப்பர் மார்க்கெட் தான். உள்ளே போயிட்டு பார்த்தா காயெல்லாம் வாங்கலான்னு பார்த்தா காய் இல்லை. சரி பசிக்குது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஒரு பொருளாக பார்த்துட்டு ஒரு என்ன வாங்குறேன்? பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிட்லான்றதாக எடுத்தேன். மழை டைமில் நீங்களாம் என்ன சாப்பிடுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நட்ஸ் எல்லாம் வீட்டில் கம்மியாக இருக்குன்ட்டு முந்திரி, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சோப்பு இல்லைன்ட்டு சோப்பு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கலாமேன்னு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கலை. கடைசியில் எனக்கு குல்பி தான் ஒன்று எடுத்தேன். முழுசாக சந்திரமுகியமாக இருந்த கங்காவை பாரும்போது குல்ஃபியை பார்த்தோன்னே ஆயாச்சு. தூக்க முடியாமல் காய் வாங்க போகலான்னு போயிட்டு பழம் வாங்கலான்ட்டு ஒரு பழமும் வாங்கலை, ஒரு காய் வாங்கலை. A few moments later. One eternity later. வாங்க இன்னைக்கு நைட் டின்னர் பார்க்கலாம். வெங்காயம் அரியர் கதை கண்ணி எரியுது. மதியம் சமைச்சது காரக்குழம்பு இருக்குது. இப்போதைக்கு முட்டை பொரியல் செய்து நைட்டுக்கு வச்சு அப்படி சாப்பிட வேண்டியது தான். உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்களா? காயெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா? சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பாரு காய்கறி செஞ்சால் சாப்பிட்றது கிடையாது. காய் செஞ்சால் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு முட்டை ஊற்றி தந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஆம்லேட் போட்டு தந்தால் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு இருந்தா எப்படி? சாப்பிடாம தான் செஞ்சு வச்சுருக்கேன். பீன்ஸ் கேரட் போட்டு பீன்ஸும் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு சும்மா திக்காக கிரேவி மாரி வச்சுருக்கேன். அது சாப்பிட்டா என்ன நல்லா இருக்குது. நாங்களாம் சாப்பிட்றோம், ஆனால் நீ மட்டும் எப்போ பாரு காரக்குழம்பு இறங்கலை காரக்குழம்பு இறங்கலைன்னா. பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேரட் பீன்ஸ் சாப்பிட்டா நல்லது தானே? உங்கள் வீட்டு பசங்களும் இப்படி தான் பண்ணுறாங்களா? சொல்லுங்கள் எனக்கு. வெங்காயம் வதங்கிச்சு, முட்டையை ஊற்றிட்டு பேசுகிறேன். நைட்டு டின்னருக்கு முட்டை பொரியல், மதியம் சமைச்ச கார குழம்பு இருக்குது. இன்றைக்கி நைட்டு இதோட நைட் சாப்பிட்டு இன்னைக்கு சாப்பாடு கார குழம்பு கொடுத்துட்டேன். காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் ஜெப்டோவில் போட்டு வாங்கியாச்சு. சரி சாப்பிட்டுட்டு வேலையை பார்க்கலாம். நாளைக்கு குருமா செய்யலான்ட்டு பட்டாணி ஊற வச்சுட்டு இன்னைக்கு டேவை முடிக்கலான்னு இருக்கேன். நாளைக்கு கேரட் பீன்ஸ் போட்டு குருமா. இது இப்படியே வச்சா அப்புறம் அப்படியே இருக்கும். இதை அப்படியே கொட்டி வச்சிருவேன். எப்பவுமே நான் மட்டும் டீ போட்டு குடிச்சுன்னே இருக்கேன். நாளைக்கு என் பொண்ணுக்கு கொஞ்சம் நச்செல்லாம் ஊற வச்சு அரைச்சி கொடுக்கலான்ட்டு ஊற வைக்க எடுத்துகிட்டு இருக்கேன். ஊற வச்சுட்டு போயிட்டு படுத்து தூங்கணும். அப்போ தான் காலையில் எழுந்து சீக்கிரமாக சமைக்கணும். கரண்ட் வேறு அப்பப்போ போயிட்டு வருது. 4 வால்நட் போட்டிருக்கேன், 4 பாதாம், 4 முந்திரி, 4 திராட்சை.
4 முந்திரி. வெளியில் எந்த எறும்புன்றதால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ரொம்ப சில்லுன்னு இருக்கு. டேட்ஸ் என்ன வரமாட்டேன். அலசி வச்சுருக்கேன். எப்பயுமே நான் அலசிட்டு தான் போடுவேன், அப்படியே போட்டு ஊற வைக்க மாட்டேன். ஏன்னா எப்படியும் கடையில் அழுக்கு மண்ணி எதனா இருக்கணும்னால அலசி வச்சுருக்கேன். 4 முந்திரி, 4 திராட்சை, ஏலக்காய்ன்ற பாதாம், பிஸ்தா. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி கொடுத்துருவேன். இன்னைக்கு காலையில் ஈவினிங் போயிட்டு கடைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு நாளைக்கு சமைக்கிறதுக்கு. அப்புறம் நாளைக்கு காலைல குருமா செய்யறதுக்கு பட்டாணி ஊற வச்சு போய் வச்சாச்சு, நட்ஸு ஊற வச்சு வச்சாச்சு. நாளைக்கு வேலையை பார்க்கலாங்க. நான் இதோட 3வது நாளாக விளாக் போட்டுன்னு இருக்கேன். சரி ஏதோ வீட்டில் சும்மா இருக்குமே, இல்லை வீட்டில் எல்லா வேலையும் செய்து வச்சுட்டு சரி டைம் கிடைக்கிறப்போ நான் எனக்கு பிடிக்கிறத செஞ்சுன்னு இருக்கேன். விளாக் பாருங்கள், அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.